ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சோழன் காயத்ரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. காயோ, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க. அதுக்கு காயத்ரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எல்லாம் பார்க்குற பல்லவன் ஒரு பக்கம், அண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா, சரி அண்ணின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் நிலா அதை பார்த்து பார்த்து முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க. இப்படி தான் கடுப்பாகு, அப்போ தான் உன் மனசில் நான் வருவேன்னு சொல்லிட்டு சோழன் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம சேரனை காட்டுறாங்க. சேரன் அனிஷ் கிட்ட என்ன அனிஷ், இந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது, இப்படியே இருக்கே, எப்படியாவது சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே இன்னொருத்தர் வேலை பார்க்குறவங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பிடலாமான்னு சொல்றாங்க. என்ன இது வேலை நடக்க மாட்டேங்குது, அதுக்குள்ள நேரம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. கரெக்டா அங்க சந்தா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. என்னம்மா சந்தா, நீ நடந்தா வந்த, வெயில இருக்கே, கொடை பிடிச்சிட்டு வரலையா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அது கணேஷ் சொல்றாங்க, பையா எங்க ஊர்ல எல்லாம் இதை விட அதிக வெயில், இங்கெல்லாம் வெயில் கம்மி பையான்னு சொல்றாங்க. ஆமா அனிஷ், அது வேணும்னா உண்மைதான், நாங்கெல்லாம் பாரு இந்த பக்கம் இப்படி அப்படி போய் வந்தாவே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கரு கருன்னு ஆயிடுது, ஆனா நீங்க மட்டும் எப்படிதான் வெளியா இருக்கீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா உட்காருன்னு சொன்னதும் இப்ப நம்ம சந்தா நம்ம சேரனுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. உடனே சேரன், இல்லம்மா நான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இருக்கட்டும், உங்களுக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப சேர்த்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம சந்தாவும் நம்ம சேரனை பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அனிஷ்க்கு போன் வந்ததும் அனிஷ் எழுந்து கிளம்பி போறாங்க. என்ன அனிஷ் நீ கிளம்பி போறேன்னு சொல்றாங்க. இல்ல பையா, எனக்கு முக்கியமான போன் வந்திருக்கு, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சந்தா சாப்பாடு எப்படி இருக்குன்றத அவங்க லாங்குவேஜ்ல கேட்கறாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, இனி தினமும் எல்லாம் எனக்கு கொண்டு வராதுமா, எனக்கும் சாப்பாடு இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா நீ சாப்பிட்டியான்னு சொல்றாங்க. உடனே சந்தா தலையாட்டினதும் இந்தான்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கொடுக்குறாங்க. இதை கொடுத்ததும் உடனே சந்தா வெக்கப்பட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சந்தா சேரன் கிட்ட வளையல் வாங்கி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. வளையலா, சரிம்மா வாங்கி தரேன், ஆமா கண்ணாடி வளையல் வாங்கி தரட்டுமான்றாங்க. அது சந்தாவுக்கு புரியுதுல. உடனே சேரன் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சத்த வரமே அந்த வளையல்னு சொல்லி கேட்டதும் சரி சரின்னு சொல்லிட்டு சந்தா கையாடுறாங்க. அதுக்கு என்னம்மா வாங்கி தந்தா போச்சு சேரன் சொல்றாங்க. சேரன் சொன்ன உடனே நம்ம சந்தாவும் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நிலாவோட ஆபீஸை காட்டுறாங்க. நிலா பிரசன்டேஷன் பண்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் அங்க வர்றாங்க. நீங்க என்ன பிரசன்டேஷன் நீங்க பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க. நானும் இன்னொருத்தரும் சேர்ந்துதான் பண்ணுன்றாங்க. உடனே அந்த லேடி இல்ல 91% நிலா பண்ணாங்க, கூட நான் ஹெல்ப் பண்ண அவ்வளோதான் சொல்றாங்க. சரி நிலா, இந்த பிரசன்டேஷனை நீங்க மீட்டிங்ல நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் கிட்ட ஓகே நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. ட்ரை எல்லாம் கிடையாது, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீங்க கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்கன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. உடனே நிலா பயப்படுறாங்க. என்ன, எனக்கு பயமா இருக்கு, ரொம்பவே பயமா இருக்கு, நான் எப்படி இதை பிரசன்ட் பண்ண போறேன்னு தெரியல. என்ன நிலா, நீ கண்டிப்பா இதை சரி செய்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிலா இருக்கும்போது கரெக்டா லாயர் கால் பண்றாங்க நிலாவுக்கு. நிலா, நான் லாயர் பேசுறேம்மா சொல்றாங்க. சொல்லுங்க மேடம், நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, வர முடியுமான்றாங்க. மேடம், எனக்கு ஆபீஸ்ல நாளைக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கு, என்னால லீவு போட முடியாது, நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வரலாம். மேடம், வேணும்னா நீங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா டேட்டை மாத்தி வைக்க முடியுமா ப்ளீஸ் மேடம் எனக்காகன்றாங்க. சரி, நான் என்னுடைய ஜூனியர் கிட்ட கேட்டு இது ஒன்றும் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிலா கிட்ட லாயர் சொல்லிட்டாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு இப்ப நம்ம நிலாவும் அவங்க வேலையை பாக்குறாங்க. அடுத்ததான் நம்ம சேரன் எல்லாருமே மழை வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. சோழனும் வீட்டுக்கு வராங்க. இல்லன்னு நீ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, பல்லவனும் வீட்டுக்கு வந்திருக்கான், எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆமா ஏண்டா நீ எக்ஸ்ட்ரா காசு கேட்டெல்லாம் வண்டி ஓட்டுவியே, ஏன் நீ ஓட்டலையான்றாங்க. இல்ல நிலா பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒட்டு கேட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. சரி நிலாவுக்கு கம்பெனி கொடுக்கலாமே நினைச்சேன், அதுக்குள்ள எல்லாம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேரன், டேய் டீ குடிக்கிறியாடா அண்ணே, அட்லீஸ்ட் இப்பவாது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சே அண்ணே, போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே நம்ம சேரன் எடுத்துட்டு வர போறாங்க. அண்ணே என்னென்ன சாப்பாடுல உப்பு போட்டியா இல்ல உப்புல சாப்பாடு போட்டியான்னு தெரியல, அந்த அளவுக்கு உப்புன்றாங்க. உடனே பல்லவன், பாருங்க அந்த சாப்பாடெல்லாம் நானும் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே பாண்டி, என்னடா உப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா உப்பு தான் சொல்லிட்டு சொன்னதும் உடனே நிலா, என்ன கொஞ்சமா உப்பு அதிகமாயிடுச்சு, அதுக்கே இப்படி பேசிட்டு இருக்கீங்க,
இங்க பாருடா பல்லவா, அண்ணியோட சாப்பாடு பாக்ஸை எடுறான்றாங்க. அதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏங்க ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. உப்புன்னு சொன்னதும் உடனே நீங்க அதை அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அண்ணே, நார்த் இந்தியனும் சவுத் இந்தியனும் சேர்த்து காதல் ஓடுது, பிரச்சனை இல்லை, அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. உடனே பாண்டி கேட்குறாங்க, அண்ணே உனக்கு உப்பான விஷயம் தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஏண்டா இந்த சாப்பாடை சாப்பிட்டா தானே அவருக்கு உப்பு இருக்கா இல்லையேன்னு தெரியும். ஸ்பெஷலா சந்தா மேடம் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சோழன் கலாய்க்க உடனே சிரிச்சுட்டே இருக்காங்க. சிரிச்சுட்டு இருந்ததை பார்த்ததும் உடனே பல்லவன், அண்ணே இங்க பாரு, இந்த ஆலு பரோட்டா, சப்பாத்தி, காஞ்ச ரொட்டி எல்லாம் தயவு செஞ்சு கொடுத்துடாத, சாப்பாடை கூடனே உனக்கு புண்ணியமா போகும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிடல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நடீசனும் வெளியே வராங்க. நடீசன் வந்ததும், ஏண்டா அந்த பொண்ணவா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்றாங்க. ஆமா, அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா நாங்க கல்யாணம் பண்ணி கூட தான் வைப்போம், ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க. இங்க பாரு, அதெல்லாம் செட் ஆகாது, வேண்டாடா சேர, நீ இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்காத, அவங்களுடைய விஷயம் உன்னுடைய விஷயம் சொல்லிட்டு 1008 பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நடீசன் சொல்றாங்க. உடனே சோழன், ஆமா பின்ன அந்த ஆளுக்கு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் பேசுது. இங்க பார், என் அண்ணனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத நாங்க பாத்துக்கிறோம். அப்பா ஸ்தானத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது பார்த்திருக்கியா? அப்படி இருக்கும்போது இதை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், என் பேச்சை கேட்காது, என்னடா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடீசன் கோவமா கிளம்பி போயிடுறாங்க. உடனே சோழன், அண்ணே இவங்க சொல்றாங்கன்ட்டல நீ எதுவும் ஒன்றும் பண்ணிக்காத, புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா காதலிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இருனே, இதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னதோ உடனே நம்ம சேரன் வெக்கப்பட்டு போறாங்க. இப்ப நம்ம பாண்டிக்கு ஃபோன் வருது. பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இயரிங் வர்றத நம்ம பாண்டி ஞாபகப்படுத்துறாங்க. உடனே நம்ம சோழன் கேட்குறாங்க. உடனே நிலா இல்ல என்னால அந்த டைமுக்கு போக முடியாது, ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அந்த மீட்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணணுன்றத மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா சோழன் நம்ம மேல அவளுக்கு காதல் வந்துடுச்சு, அதனாலதான் நிலா இப்போ கோர்ட்ல ஹியரிங்க்கு வர மாட்டேன்றத நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. சோழனோட ஒட்டுமொத்த ஆசையும் நிறைவேறாம போகுது. அப்ப சோழன் எப்படி இருக்க போறாங்க, நிலா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.